ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து சின்ன வீடியோ தான். என்னென்னா என்னோடய கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆர்கனைஸ்லாம் இல்லைங்க, எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தாங்க வச்சேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் இதை மாற்றணும்னு பார்க்குறேன், ஆனால் டைமே இல்லை, எல்லாம் பிஞ்சு போச்சு. சரி, ஸ்டிக்கர் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருச்சு. ஏன்னா நான் ஸ்டிக்கர் தான் ஒட்டுவேன். நம்ம கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னு பார்த்தா நான் கிஃப்ட் பேப்பரும் எடுத்து ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் ஒட்டிகிட்ருந்தேன். லாஸ்ட் டைம் இந்த ஸ்டிக்கர் ஒட்டினப்ப நல்லாவே வந்து ஒர்த்தாக இருந்துச்சு எனக்கு. அதனால் சரி, எனக்கும் பிடிச்சிருந்தது, ஸ்டிக்கரே ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க. அதை தான் இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஸ்டீல் டப்பா, பிளாஸ்டிக் டப்பா தனித்தனியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, எங்கள் மேரேஜ்க்கு வந்து அம்மா சீர்வரிசையில் தருவாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டீல் பாக்ஸை தான் வச்சுருந்தேன். பிளாஸ்டிக் வந்து நமக்கு பத்தலைங்க. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையான பருப்பும் இருக்கணும் வீட்டில். எனக்கு எப்பயுமே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அதனால் எப்பயுமே வந்து கிராசரிஸ் வாங்கும்போது எல்லாமே கரெக்டாக கால் கிலோ, ஏன்னா 2 பேர் தானே இருக்கும், போதும். அதுவே வந்து எனக்கு 1.5 மாதத்துக்கிட்ட வந்துடுங்க. இது வந்து கீழே ஆயில் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டீல் கேப் அந்த மாதிரி வச்சுருந்தேங்க, மசாலா டப்பாலாம். அது வந்து ஒரு மாதிரி துரு பிடிச்சிருச்சு, ஒரு மாதிரி வீரலாக விட்டுருச்சு. அதனால் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது போட்டேங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்களா, 2 ஸ்லாப் தாங்க இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. 2 ஸ்லாப் தான், குட்டி கிச்சன் தான் இருந்து. இந்த 2 ஸ்லாப்பை தான் க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் பிச்சு எடுத்தாச்சுங்க. எல்லா திங்ஸையும் கீழே வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு இல்லையா, எல்லாத்தையும் பிரித்து நைஃப் வச்சு தான் ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிளாத் வச்சு தொடச்சேன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஈரமாக பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிட்டேங்க. இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு 4 பேப்பர் மாதிரி யூஸ் ஆச்சு. அது போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டேங்க. நான் ஏற்கனவே கழுவி தான் வச்சுருந்தேன் எல்லா பாக்ஸும். அதனால் வந்து இந்த டைம் கழுவில் வெறும் ஸ்டிக்கர் மட்டும் மாற்றிட்டு பாக்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேங்க. இவ்வளோதாங்க, இவ்வளோண்டு கிச்சன் தான், சின்ன கிச்சன் தான், பட் மை பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அடிக்கடிக்கு போகிற இடம் அதுதாங்க. அதை விட்டு வெளியே வரவும் முடியாது, வரணும்னு நினச்சா நம்மளாலே வர முடியாது. இது இவ்வளோதாங்க என்னோடய கிச்சன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.